பைரவில போன வாரத்துல இருந்து கல்யாணம் நின்னுகிட்டே இருக்கு. இன்னைக்காவது நின்னுச்சான்னு பார்க்கலாம் வாங்க. கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு சுல்லான் காதுல ஏதோ சொல்லி இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சிந்து சொல்றாங்க. சிந்து ரூம்ல தனியா தான் இருக்காளான்னு பாக்குறதுக்கு மகா வந்து பேச்சு கொடுக்குறாங்க. சுல்லான அந்த இடத்துல இருந்து அனுப்பிடுறாங்க. உன் நிலைமை எனக்கு புரியுதுமா, என்னம்மா பண்ண முடியும், அப்பா அம்மா பேச்ச உன்னால தட்ட முடியல, சரி என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போய் இசக்கிக்கு கால் பண்ணிடுறாங்க. ஏய், சிந்து தனியா தாண்டா இருக்கா, இதுதான் சரியான நேரம், அவளை தூக்கிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிந்து தனியா ஏதோ பிளான் போடுறாங்க. சுல்லான் காதுல ஏதோ சொல்றாங்க, இதை செய்ய அதை செய்யன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னு எதுவுமே தெரியல. மறுபடியும் சுல்லான் வர்றாரு. அவங்க காதுல இதெல்லாம் பண்ணு, கரெக்டா பண்ணிருவேல அப்படின்னு திரும்ப சொல்றாங்க. அவர் நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. அன்னபூர்ணி கல்யாணம் நடக்கிறத நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. என் பையனுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொன்ன ஊர் முன்னாடி சூப்பரா என் பையனோட கல்யாணத்தை நடத்த போறேன்னு சந்தோஷப்படுறாங்க. இந்த ஸ்னேகா அவங்க வேலையை பாக்குறாங்க. சிவாவோட அம்மா கிட்ட இந்த கல்யாணம் முடிஞ்சோன்னா எங்க அப்பா வந்து எங்க கல்யாணத்துக்கு பேசுறேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா வரட்டுமா, என்னன்னு பார்த்து பேசிடலாம், நீ எதுக்குமா நிக்கிற, எவ்வளவு பெரிய டாக்டரோட பொண்ணு, போய் உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லத்த, நான் நிக்கிறேன்னு ஸ்னேகாவும் கூடவே நிக்கிறாங்க. சாரதா சத்யராஜ் கிட்ட நேத்து மகா வந்து பேசின எல்லாத்தையும் சொல்றாங்க. இவங்க ஏன் இப்படி சொன்னாங்கன்னே தெரியல, ஆறுமுகம் கல்யாணம் நடக்கிறதுல இவங்களுக்கு விருப்பமே இல்ல போல அப்படின்னு சொல்றாங்க. சத்யராஜ் உடனே இந்த மாதிரி குடும்பத்துல இப்படியும் ஆளுங்க இருக்கதான் செய்வாங்க, நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, அன்னபூர்ணியும் ஆறுமுகமும் நம்ம பொண்ணை ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க, நம்ம சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. மாப்பிள்ளைய மணமேடைக்கு கூட்டிட்டு வர சொல்றாங்க. சிவாவும் அவங்க அப்பாவும் போய் மாப்பிள்ளையையும் மணமேடைக்கு கூட்டிட்டு வராங்க. சிந்துவை கூட்டிட்டு வரதுக்காக பைரவி ரூமுக்கு போறாங்க. அங்க போனா சிந்துவை காணா. சரி ரெஸ்ட் ரூம்ல இருப்பாங்களோ அப்படின்னு போய் பார்த்தா அங்கேயும் காணா. போன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சிந்துக்கு போன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ, சிந்து எங்க போனான்னு தெரியலையே, மடமேடைக்கு ஒருவேளை யாராவது வந்து கூட்டிட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு அங்க போறாங்க பைரவி. அண்ணனுக்கு கல்யாணங்கிறதுல காயத்ரிக்கு ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா மணமேடைக்கு கூட்டிட்டு வராங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான் எல்லாமே ஒப்பாரியா மாறப்போகுது அப்படின்னு இங்க மனசுல நினைச்சிட்டு இருக்காரு எசக்கி. ஆறுமுகம் அன்னபூர்ணிக்கு பாத பூஜை பண்றாரு. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி ஆறுமுகத்துக்கிட்ட நம்ம வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வரப்போறா, அவ உன்னை நல்லா பாத்துப்பா, எனக்கு இது போதும், உன் கல்யாணத்தை பார்த்தா போதும் அப்படின்னு அவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. பைரவி இங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு சிந்து ரூம்ல இல்லங்கிற விஷயத்த சொல்றாங்க. அவ எங்க போயிருக்க போறா, உன்னை நம்பி விட்டுட்டு வந்தேன் பாரு, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா போய் பாக்குறாங்க. அப்பாவும் அம்மாவும் ரூம் ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. சிந்து காணா. சத்யராஜுக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்னது இது இப்படி ஆயிடுச்சு, எங்கேயும் அவ போமாட்டாளே அப்படின்னு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அவ தனியா கூட்டிட்டு வந்து எசக்கி பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு, இனி இந்த கல்யாணம் நடக்காது, கல்யாணம் நின்னா 2 பேரும் செத்தே போயிருவாங்க, சொத்தெல்லாம் நமக்கு தான்னு பேசிட்டு இருக்காங்க. சத்யராஜு சாரதாவும் அழுதுகிட்டே வரதா அன்னபூர்ணி பார்த்து சிவா கிட்ட போய் என்னன்னு விசாரின்னு சொல்றாங்க. அழுதுகிட்டே சிந்துவை காணோம் அப்படிங்கிற விஷயத்த சத்யராஜ் சொல்றாரு. இடி விழுந்த மாதிரி ஆயிருது அன்னபூர்ணிக்கு. எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஆறுமுகம் வந்து என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. சிந்துவை காணாங்கிற விஷயத்த ஆறுமுகத்துக்கிட்டையும் சொல்றாங்க. பொண்ணு எங்கேயும் ஓடி போயிருக்க மாட்டா, எங்க என்ன காணா தேடலாம், கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும்னு சத்யராஜ் சொல்றாரு. சொன்ன மாதிரியே எங்கேயோ போயிட்டாலே, கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இப்படி ஏதோ பண்ணிட்டாலோ அப்படின்னு சிவா நினைக்கிறாரு. இவகிட்ட ஏதாவது சொன்னாலான்னு பைரவி கிட்ட கேட்க எதுவும் தெரியலன்னு பைரவி சொல்லிடுறாங்க. என்னப்பா சிந்துவை காணோம் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி மகா கேக்குறாங்க. எங்கேயும் போயிருக்க மாட்டாமா, நான் போய் தேடுறேன்னு சிவா மண்டபம் ஃபுல்லா செக்யூரிட்டி கிட்ட அவங்க கிட்ட இவங்க கிட்டன்னு விசாரிச்சுக்கிட்டே இருக்காரு. எங்கேயாவது பொண்ணை பாத்தீங்களான்னு. 4 பேர் 4 விதமா பேசுவாங்கல்ல, அந்த 4 பேர் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஊர்ல இருந்த யாருமே ஆறுமுகத்துக்கு பொண்ணு தரல, சத்யராஜ் அண்ணன் பொண்ணு தர்றேன்னு வந்தாரு, பார்த்தா அந்த பொண்ணு ஆறுமுகத்தை பிடிக்கலன்னு ஓடி போயிட்டா போல அப்படின்னு பேசுறாங்க. அன்னபூர்ணி எப்படியாவது ஆறுமுக கல்யாணத்தை பார்க்கணும்னு நினைச்சா அதுவும் இப்படி ஆயிருச்சேன்னு பேசுறாங்க. பைரவியும் சிவாவும் ஊரு ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. போட்டோ காமிச்சு இவங்கள பாத்தீங்களான்னு ரோட்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் கேக்குறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. நாளைக்கு அன்னபூர்ணி என்ன பண்றதுன்னு தெரியாம கீழே விழுக சத்யராஜ் இந்த கல்யாணம் நடந்தே ஆகும்னு சொல்லிட்டு பைரவி கிட்ட போய் பேசுறாரு. சிந்துவால நின்ன கல்யாணம் உன்னால நடக்கணும், நீ ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. சிந்துவையே கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு வற்புறுத்திட்டு இருந்த பைரவி எப்படி ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிப்பாங்க, வேற வழி இல்லையே, அப்பா காலில் விழுந்துட்டாரு, சரின்னு சொல்லிதான் ஆகணும். சிந்துவை கடத்திட்டு போயிட்டாங்களா இல்ல சிந்து போட்ட பிளானா அப்படிங்கறது தெரியல. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.